தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்தது டிராகன் விண்கலம். All hooks open. All hooks are open. நாளை அதிகாலை பூமியை வந்தடைகிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்த இசையமைப்பாளர் இளையராஜா. இளையராஜாவின் நிகரில்லா இசை பயணத்தில் புது அத்தியாயம் சிம்பொனி என பிரதமர் மோடி புகழாரம். மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டில் காளைமுட்டி உயிரிழந்த மாடுபிடி வீரர் மகேஷ் பாண்டியன் குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்தார். கோவை வெள்ளியங்கிரி மலையில் திடீரென சுழன்று அடித்த சுழல் காற்று. ஆச்சரியத்துடன் மெய்மறந்து பார்த்த ரசிகர்கள். கன்னியாகுமரி இடைக்காடு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் அறைந்த இளம் பெண். கணவரின் பேச்சை கேட்டு குழந்தையை பார்க்க அனுமதிக்காததால் ஆத்திரம். வீடியோ வெளியாகி பரபரப்பு. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தேநீர் கடையில் பயங்கர தீ விபத்து. கேஸ் சிலிண்டர் வெடித்த நிலையில் உயிர் தப்பிய ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தாமரை பூவுடன் சுவாமி தரிசனம் செய்த நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா. போட்டோ எடுத்து மகிழ்ந்த கோயில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள். சபரிமலையில் 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசித்த சௌமியா அன்புமணி கண் கலங்கினார். சிறுவயது கனவு மற்றும் 50 ஆண்டுகால வேண்டுதல் நிறைவேறியதாக உருக்கம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எக்ஸ் தளத்தில் வாழ்த்திய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதிகாரிகள் சொல்லித்தான் வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மாகோல் போட்டேன். சட்டப்பேரவையில் தெர்மாகோல் ஐடியாவை உடைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மகா கும்பமேளா மூலம் இந்தியாவின் பலத்தை உலகமே கண்டதாக மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உயிரிழப்பு குறித்தும் பதிலளிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் ஏற்பட்ட அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு. 110 நாட்களாக விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு. திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் மாடு முட்டியதில் பெண் பக்தர் காயம். மாடுகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பக்தர்கள் கோரிக்கை. கரூரில் தொடக்கப்பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் மாணவிகள் ஈடுபடுத்தப்பட்டதால் சர்ச்சை. விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் விளக்கம். பிணை கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த ஹமாஸ் அமைப்பு. காசா மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 300-ஐ தாண்டியது.
மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1131 புள்ளிகள் உயர்ந்து 75,301 புள்ளிகளாக வர்த்தகம். 7 லட்சம் கோடி ரூபாய் லாபம் பார்த்த முதலீட்டாளர்கள். நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரின் வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என மாநகர காவல் ஆணையாளர் விளக்கமளித்துள்ளார். நெல்லை டவுன் பகுதியில் நிலப்பிரச்சினையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜாகிர் உசேன் வழக்கை காவல் ஆணையாளர் முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஜாகிர் உசேனின் உறவினர்கள் ஐஜி தலைமையில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தனர். இதனிடையே ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கே கொலை மிரட்டல் விடுத்து அவரை படுகொலை செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதாக விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாமானிய மக்களின் புகார்களை காவல்துறை கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் உயிரிழந்த உதவி ஆய்வாளர் வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி விளக்கமளித்துள்ளார். ஜாகிர் உசேன் மீது உரிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் முன்ஜாமீன் பெற்றதால் கைது செய்யவில்லை என்றும் கூறினார். இதற்கிடையே ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகிய இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கொலை மிரட்டல் புகார் மீது நடவடிக்கை எடுக்க சில காவலர்கள் லஞ்சம் கேட்பதாக ஜாகிர் உசேனின் மகள் குற்றம் சாட்டியுள்ளார். ஆக்சுவலி நாங்க இப்ப இருக்கிற போலீஸ் மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடத்தினது வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் ஏசி செந்தில்குமார், இந்த 2 பேரும் அவன்கிட்ட கமிஷன் வாங்கி எங்க அப்பாவை 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிசிஆர் கேஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாட்ட அவங்க லஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோ எங்க அப்பா வச்சிருக்காரு. இந்த ஏசி செந்தில்குமார் எங்க அப்பாட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுங்க, இந்த கேஸை நான் முடிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த ஆடியோ எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்தும் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. நெல்லையில் முன்னாள் உதவி காவல் ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜாகிர் உசேன் பிஜிலி கொல்லப்பட்டது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவராக பணியாற்றியவரையே வெட்டி கொலை செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இனிவரும் காலங்களிலாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை என எதிர்க்கட்சிகள் கற்பனையாக கூறும் குற்றச்சாட்டு குறித்து எப்படி விவாதிக்க முடியும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் பேட்டியளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். அமலாக்கத்துறையினுடைய 1000 கோடி ரூபாய் ஊழல் அறிக்கை வந்ததற்கு பின்பாக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நானும் சட்டப்பேரவையில் கொடுத்திருக்கேன். இதுவரைக்கும் அந்த விவாதம் எடுத்துக் கொள்ளப்படல. ஆனால் தொகுதி மறுவரையறை என்பது தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி விவாதம் நடத்த முடியும்?